இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் அறிவியல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள், இல்லை, ஜாதி அடிப்படையிலே தான். இன்னென்ன ஜாதிக்கு வீடு இப்படி கட்டப்படணும். இது பார்த்தா உங்களுக்கு அதிசயமாக இருக்கணும். ஜாதி அடிப்படையிலே தான் இருக்கிறார்கள். உயர் ஜாதிக்காரர்கள் இப்படி இருக்கணும், இந்த பகுதியில் இருக்கணும். மனு தர்மத்திலே தெளிவாக இருக்குது. மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், ஊருக்கு வெளியே, இது அத்தனையும் அதுதான் காலனி என்று ஆக்கி இவைகளெல்லாம் வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் மாற்றி பகுத்தறிவு அடிப்படையில் வந்தது தான் இந்த இயக்கம், திராவிட இயக்கம். தந்தை பெரியார் என்ற அந்த மாமனிதர் பிறந்திருக்காவிட்டால், நமக்கு பகுத்தறிவு கொடுத்து இருக்காவிட்டால் இவ்வளவு சிறப்பாக இருக்காது. வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டுக்குள்ள கழிப்பறை கட்டுறதுக்கு இடமே கிடையாது. கழிப்பறைக்கே கிடையாது. சொல்லட்டும், அவங்க யாராவது பதில் சொல்லட்டும். மிக முக்கியமாக கிடையாது போகாமல். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நாம் எல்லோரும் பெருமையாக, அது பெரிய வீடாக இருந்தாலும் சிறிய வீடாக இருந்தாலும் அதில் அழைத்து போய் காட்டுவோம். வீட்டுக்குள்ளே காட்டி விடணும், வாங்க வீட்டை பாருங்கள் எப்படி கட்டியிருக்காரு அப்படி சொல்லும்போது, இது டிராயிங் ஹால், இது டைனிங் ஹால், இது சாப்பிட்றப்போ, இது அல்லது வரவேற்பு கூடம், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது அடுத்தது இது மாஸ்டர் பெட்ரூம். அவங்க சொல்கிறது வழக்கமாக. இந்த மாஸ்டர் பெட்ரூம்னால் என்ன அர்த்தம்னா, முக்கியமான அறை. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று பாத் அட்டாச்சுடுங்க. அதோ விளம்பரம் பண்ணும்போது கூட வீட்டை விற்கிறவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், பாத் அட்டாச்சு, குளியல் அறையும் சேர்த்துன்னா. குளியல் அறையில் கழிப்பறையும் உள்ளே இருக்கும். அதுதான் மிக முக்கியம். இது அத்தனை இருக்குது. இதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு சொல்லுவது தான் வாஸ்து சாஸ்திரம். ஆகவே அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மூட நம்பிக்கையை உண்டாக்குகிறார்கள். அதுக்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய அளவிற்கு. அவைகளெல்லாம் பார்க்கவில்லை. இங்கே மிகப்பெரிய அளவிற்கு பியூசணிக்காயை கட்டி தொங்க போடலை. கட்டி கொடுத்தவர் இருக்கார் பாருங்கள், வில்வம். இன்னும் கேட்டால் அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கிறது கியூபா. அதுதான் வேடிக்கை. மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய திருமணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். அதுதான் அவர்கள் இன்றைக்கு தொழில் ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியிலே படித்த பிள்ளைகள் தான். அவர் தான் என்ஜினியர். அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் இந்த பல்கலைக்கழகம் பெரியாரர்களுடைய பணி எப்படி பல துறைகளிலும் பறந்து விரிந்து படர்ந்து இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே மூட நம்பிக்கை ஒழிப்பையும் இந்த இல்லத்திறப்பு விழா மிக தெளிவாக உருவாக்கி பகுத்தறிவோடு சொல்லுகிறது. அதோடு உழைக்கின்றவர்கள் வர வேண்டும். பொது தொண்டு தனி வாழ்க்கை என்பது வேறு. பொது தொண்டு என்பது மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும். அதில் ஈதல் பெறுதல் என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற குடும்பம் நம்முடைய ஜெகதா ராணி ஜெயக்குமார் குடும்பம். ஆகவே அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்து சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த இல்லத்தினுடைய சிறப்புகள், நம்முடைய பிள்ளைகள் இது அத்தனையும் தொடங்க வேண்டும். அடுத்தது இன்னொரு குறிப்பை ஞாபகப்படுத்துகிறாங்க. இவர்கள் எப்பவுமே நம்முடைய இயக்கம், நாங்கள் இந்த ராகு காலம், நல்ல காலம், கெட்ட காலம்னு இல்லை. உங்களுக்கு கேலண்டரில் அங்கே ஒரு பெரிய அளவில் இருக்கும். இப்போ நான் என்ன ஒன்று சொல்லணும், சொன்னால் யாருக்கும் சங்கடம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தயங்கி சொல்கிறேன். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க, போராமல் இருக்கு. பொதுவாக சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இந்த வாஸ்துசாஸ்திரம் வீட்டோடு நிறுத்தலை. அவன் எதில் கொண்டு முடிச்சு போட்டான்னா, மனிதன் கொஞ்சம் சோகத்தில் துக்கத்தில் இருக்கிற நேரத்தில் கொண்டு வாஸ்துசாஸ்திரத்தை உள்ள வைப்பான். அப்போ தான் நம்பிக்கை பெறும். மிக முக்கியமாக எலெக்ஷனில் ஒருத்தர் வெற்றி பெறலைன்னு வச்சுங்க, அவர் பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. ஆகவே எலெக்ஷனில் தோற்று போகிறார். எலெக்ஷனில் தோற்று போன உடனே அவர் அதை ஆராயணும். ஒரு நோய் கூட நம்ம ஆராயணும். என்ன காரணம், யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல, எதனால் அந்த குறைபாடு, எப்படி நம்ம செய்ய நிவர்த்திக்கணும், இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் தான் ஆள் வருவாங்க. ஏன்னா இந்த மூட நம்பிக்கை தாக்கிறதே எப்படி இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய உடலில் நம்ம பலகீனமாக இருக்கும்போது கிருமிகள் தாக்குதோ, அதே மாதிரி இங்கே வந்தவுடனே அவர் சோர்ந்து இருக்கிறாரா, வந்தவுடனே ஐயா நாம் இவ்வளோ நாளாக பார்த்தோம் பாருங்க, அந்த பகுதியில் ஓட்டு போடல, இந்த பகுதியில் ஓட்டு போடல, அதனால தான் தோற்றணும். அது இல்லையா, வாஸ்து சாஸ்திரப்படி இந்த வாசப்படி தாயா காரணம் என்று அவர் சொன்னால், வாசப்படி இடிச்சு கட்டுன்னு. வாசப்படிக்கு ஓட்டு இருந்தது, ஓட்டு போடலன்னா ரைட்டு, வாசப்படிக்கு ஓட்டு கிடையாது, அப்புறம் வாசப்படியே இடிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க.
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வருவாங்க. ஒவ்வொன்றுக்கும் பந்தக்கால் நடுறது, அதுக்கு நேரம், அதுக்கு காலம், இது அத்தனையும் பார்ப்பாங்க. நாங்கள் போட்ட கேலண்டரை பார்த்திங்கன்னா நாட்குறிப்பு இருக்குது, பெரியார் நாட்குறிப்பு பல ஆண்டுகளாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் டெய்லி ஷீட் கேலண்டர் அது கிழிக்கிறது. அதில் போட்டு ஒருத்தர் கொடுத்தேன். அவர் ரொம்ப நம்ம ஆதரவாளர் வாங்கினார், ரொம்ப ஆசையாக வாங்கினோன்னு இப்படி மேலே பார்த்தார். என்னங்க நல்ல காலம்னு போட்டிருக்கீங்க, பெரியாருக்கா நாட்குறிப்புன்னு போட்டு நல்ல காலம், நீங்களும் வந்து எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்களா, நீங்களும் சமரசம் பண்ணிட்டீங்களான்னு கொஞ்சம் வேகத்தோடு கேட்டா. ஐயா கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக படிங்க அதை அப்படின்னு. நான் நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நேரம் அப்படின்னு போட்டு 24 மணி நேரமும் அதுதான் இருக்கும். அதுதான் நமக்கு 24 மணி நேரம் உழைக்கிறவர்களுக்கு நல்ல நேரம் தான். தூங்குகிற நேரம் கூடவான்னு கேட்பீங்க, அது அதை விட முக்கியமான நேரம். ஏன்னா தூக்கம்தான் இன்றைக்கி 8 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா மனித வாழ்வில் எல்லாத்துக்கும் ஆபத்து. மிக முக்கியம். உணவு எவ்வளோ முக்கியமோ, மருந்து கட்டுப்பாடு எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு தூக்கமும் முக்கியம். அதை தான் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். அப்படி நேரங்காலம் பார்க்கறதுன்னு இங்கே அதுக்காக பூசணிக்காய் கட்டி தொங்குறது, நேரம் பார்க்கறது, அந்த பந்தக்கால் நடத்துறது, இந்த காரியமெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த வீடு நிற்கிது. அதுதான் மிக முக்கியம். ஒன்றும் ஆபத்து இல்லை, அழகாக தான் இருக்குது. மிக முக்கியமாக அதில் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, அஷ்டமி நாளில் துவங்கியது. என்னையே அஷ்டமி, நல்லா அந்த அஷ்டமி நவமி நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள். பகுத்தறிவை மனிதன் எவ்வளோ மூட நம்பிக்கை ஆளாக்கிட்டான். வேற ஒன்றும் யார் மேலேயும் கோவம் இல்லை, தன்னம்பிக்கை இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். நடக்கும்போதே கால் தடுமாறுனா, நடுங்கன்னா கீழே விழுந்துடுவோம். உறுதியாக காலை வச்சு நின்னோம்னா தைரியமாக நிற்போம், கீழே விழ முடியாது. அது மாதிரி தன்னம்பிக்கை தான் மூட நம்பிக்கையினுடைய எதிரி. அந்த தன்னம்பிக்கையை உண்டாக்கணும். அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்னும் பார்த்தாலும் அஷ்டமிங்க வேண்டாம், இப்போ நவமி. ஆனால் தயவு செய்து நீங்கள் நினைக்கணும், யோசிக்கிறதாம சொல்கிறாங்க. ராமன் பிறந்த நாள் இருக்க, அது எப்போன்னா ராம நவமி, ராமன் பிறந்த நாள். அதே மாதிரி அஷ்டமி இருக்குது பாருங்கள், பிள்ளையார் பிறந்த நாள், அதே கோகுலாஷ்டமி. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு கிருஷ்ணன் பிறந்த ஜெயந்தி, பிள்ளையார், ராமன், கிருஷ்ணன் எல்லாம் பூரா, சதுர்த்தி எல்லாம் பூராமே. இப்படி சொல்கிறப்ப அவங்க ராமன் பிறந்த நாளை கெட்ட நாள்னு சொல்லி துக்க நாள்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவாய் சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. அதனால நியாயம் சொல்லணும். இவ்வளோ மோசமாக சம்பூகனை வதம் பண்ண ஒருத்தர் இருக்கிறான்னா அது நியாயம் சொல்லணும். ஆனால் நம்பிக்கையாளர்கள், இந்த நம்பிக்கை அவரை கும்பிடுறவங்க போட்டு ராமன் பிறந்த நாளை கெட்ட நாள், துக்க நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கோகுலாஷ்டமி என்று சொன்னால் அஷ்டமி, அது கிருஷ்ணன் பிறந்த நாள், அது கோகுலாஷ்டமி. மிக முக்கியமாக அது துக்க நாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கேயாவது பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் துக்க நாள்னு நாங்கள் சொல்லுவோமா? பகுத்தறிவாதிக்கு திராவிட கழகத்துக்காரங்க சொல்ல முடியுமா? காமராஜர் பிறந்த நாள் துக்க நாள் என்று வருத்தப்படக்கூடிய நாள்லாம் சொல்லுவோம். அதுதான் மகிழ்ச்சியான நாள், அவர் தான் பச்சை தமிழர், கல்வி கொடுத்த கண்ணு வள்ளல் என்று சொல்லுவோம். ஆகவே தான் நண்பர்களே, மூட நம்பிக்கையை இறக்கி வைத்து விட்டார் இந்த நிகழ்ச்சி. இந்த இல்லத்திறப்பு விழாவில் இதை சொல்கிறது நோக்கம் யாரையும் புண்படுத்துவது அல்ல, மக்களை பண்படுத்துவதற்காகத்தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று ஞாபகப்படுத்தினார், சனிக்கிழமை இன்றைக்கி இந்த விழா வச்சுருக்கோம். ஏன்னா திருமணங்களே சனிக்கிழமை வர்றதில்லை. சனிக்கிழமை ரொம்ப விற்கிறது ரொம்ப நல்லது. காரணம் மண்டபம்லாம் காலியாக இருக்கும், கொஞ்சம் வாடகை கம்மியாக கூட கேட்கலாம், அதோட சந்தேகமே இல்லை. மிக முக்கியமாக நல்ல நேரம் ஆடி மாதத்தில் திருமணம் வச்சா என்ன லாபம்னா விலையெல்லாம் கம்மியாக இருக்கும், பூரா மண்டபத்துக்கு போட்டி இருக்காது. அதுதான் மிக முக்கியம். அதை தான் பெரியார் செஞ்சார். பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ரொம்ப நாளாக ஒரு 7-8 கொலைகள் நடந்து போச்சு, தற்கொலைகள். ஒரு நல்ல இடத்துல பெரிய கூட்டம், பெரிய பங்களா மாதிரி. அது அவங்க ஏதோ வறுமை, கடன் வாங்கினாங்க, கடன் கட்ட முடியலன்னா அவங்களுக்கு ஒரு நாணயக்கேடு, அந்த குடும்பமே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுலேருந்து அந்த வீட்டை ராசி இல்லைன்னு சொல்லி அதை விற்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டு விளம்பரம் போட்டாங்க. அந்த வீட்டுக்கு உரியவர்கள் பயந்து போய் இன்னும் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே விளம்பரம் போட்டு போட்டு பார்த்தா யாருமே வாங்கலை. காரணம் யாரும் அது என்ன வந்து கேட்கப்பான், யோ நீ போகிறீங்களா, புரோக்கரை கேளுங்க என்னென்னா,
ஐயோ அதுதாங்க 8 பேர் இது நடந்து. அப்போ வேண்டாங்க, யாருமே வர்றதில்ல, அங்கே எல்லாம் பேய் பிசாசு நடமாடுது அப்படின்னா. பெரியார் ஐயா ஒரு தடவை ஈரோட்டுக்கு போனார். அவர்கிட்ட விசாரிப்பார் பூராமே. அந்த ஈரோடு பூராமே பெரிய அளவுக்கு ஐயா வீடுகள் தான் அங்கே எல்லாமே. ஐயா ஒரு தடவை கேட்டார், போய் என்ன விசேஷம் அப்படின்னாரு. இல்லையா, என்னையா அந்த பெரிய வீடு அண்ணா? ஆமாய்யா, அது சொல்லணும். அங்கே இது மாதிரி நடந்ததுலேருந்து 8 மாதமாக காலியாகவே இருக்குது. காரணம், ஒரு 10 மாதம் இருக்கும், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா, அது அந்த வீட்டை பார்க்கணுமா நான்னார். உடனே நேராக போனார். நல்லா அகலமாக, அந்த அகலம் நீளம்லாம் பார்த்து என்ன விலை சொல்கிறாங்கன்னு கேட்டார். இவ்வளோ விலையா? யாரும் எந்த விலையும் கேட்குற. ஐயா கொஞ்சம் குறைச்சி கேட்டார். இந்த பணத்துக்கு கொடுப்பாங்களான்னு கேளு, நான் வாங்குகிறேன் அப்படின்னாரு. வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு லாபமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அது இயக்கத்தின் பேரால் வாங்கி இயக்க சொத்தாக்கினார் தந்தை பெரியார் அவர்கள். யாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு. ஏனென்றால் மனதிலே ஏற்கக்கூடிய மூட நம்பிக்கையை போடுகிறார். இந்த நிகழ்ச்சி அதுதான். எல்லா கிழமையும் நமக்கு நல்ல கிழமை தான். நான் சனிக்கிழமைன்னு பார்த்து கொடுக்கல. அவர் தேதி கேட்டார். வரிசையாக இருக்கிறதுல இந்த தேதியை தவிர வாய்ப்பு இல்லை. ஆகவே தான் ஏற்கனவே நான் கொடுத்துருந்து கும்பகோணத்துக்கு வர்றேன் இன்றைக்கி. ஆகவே நான் சொன்னேன், காலையில் வசதியாக இருந்தால் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். உடனே அவர்கள் எந்த மறுப்பு சொல்லாமல் வைத்து கொண்டார்கள். இவ்வளோ பேரை வைத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய விழாவாக இருக்கிறது. ஆகவே தான் இது இல்லை அறிமுக விழா மட்டுமல்ல, பகுத்தறிவு பிரச்சார விழாவாகவும் இருக்கிறது. திராவிட இயக்க கொள்கைகளையெல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் மேலாக இந்த இல்லத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அருமை சகோதரர் தோழர் வைத்திலிங்கம் அவர்களும் வாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அளவிற்கு. எனவே நம்மில் வேறுபாடு கிடையாது, நாமில் ஒன்றுபட்டு நிற்கிறோம். எனவே யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த தத்துவம் திராவிடத்தினுடைய தனி தத்துவம். எனவே மக்களை பிரிப்பது நம்முடைய வேலை அல்ல, மக்களை இணைப்பது மிக முக்கியம். அதுவும் பெரியார் என்றால் அந்த இணைப்பு பாலம், பெரியார் கொள்கை என்றால் சிக்கனம், பெரியார் கொள்கை என்றால் கட்டுப்பாடு. எனவே தான் அவளுக்கு எடுத்துக்காட்டான இந்த இல்லத்தை சிறப்பான வகையில் அமைத்து கொண்டு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. இதிலே விழாவிற்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த ஒரு கொள்கை பிரச்சார திருவிழா கடுமையாக உழைக்கக்கூடிய தோழர் ஜெயக்குமார் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டியது. அவரை பொறுத்தவரையில் இந்த இல்லம் அவருடைய இல்லம் என்று உரிமை கொண்டாடினாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கழகத்தவருடைய இல்லமும் அவருடைய இல்லம்தான். ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் அவர்கள் தான் எங்களுக்கு உணவளிக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு எல்லா வகையான அன்பையும் காட்டுகிறார்கள். பொது தொண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம், வரவு, பெருமையெல்லாம் அதுதான் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, திராவிடம் வெல்லும், அதை நாளைய வரலாறு என்றைக்கும் சொல்லும். நன்றி, வணக்கம்.